வசந்த போய் எல்லாருக்கும் சோறு போடு சாப்பிட்டுடலாம். இப்போ பண்ணு. டேய் இப்படி வேடா பிரேம என் கையா பாடுறா. வேடா அப்படியே ஃபர்ஸ்ட் யாரு என்ன கேக் கட்டிங் மாதிரி பண்ற? இல்ல தள்ளு. அது மேகி சாஃப்ட்டா இருக்கா? என்னடா போன் ஜெமினி பிரிட்ஜ்ல ஏறுற மாதிரி இப்படி இருக்குது. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. கட்டு பாங்க பார்க்காத. அதுவே சொல்லடா நானு. வேற கட்டு வேற மைக்கு கையை ஏண்டாங்க பிடிக்கணும் தட்ட. ஆமா கையை நீயா தட்ட கையில எடுக்கிற அப்படியே வச்சா கிட்ட சவுண்ட்ல போதும் சாப்பிஸ்லாம் பேசலாம்டா. நெக்ஸ்ட் ஐயா கிட்ட காட்டு அதே மாதிரி வைக்கணும் உங்களுக்கு. நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்க? இல்ல நீங்க தான் சாப்பிட்டு தரணும். எங்களால முடிஞ்சது சொல்லு. எங்களால முடிஞ்சது தரணும். நானும் வசந்தா எண்ணில் கொஞ்சம். ஏய் போதண்டா நானும் வசதி போகணும். போட்டல பெரிய மாசம் தரமா கொஞ்சம் போட வேணாமா? நீ சோறு தானே தின்ற. வெக்கமா இல்ல? எடுத்து போட முடியாதா சாப்பாட்டுல இருந்து? நான் எப்படி போட்டேன் அந்த மாதிரி அழகா போடுவேன். நீ இருக்கிறது அவன் தட்ட போட்டா அதான் வர்க்கீஸ். திருப்பி உள்ள அது எனக்கு நான் போட்டுக்கிறேன். நல்லா இருக்கா மேகி? என்ன ஊவா நல்லா இருக்கா? மேகி அக்கா வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஓகே ஒரு ஊர்ல ஒரு பைக் எங்கடா? அங்கேதான்டா ஒரு ஊர்லடா. அது ஒரே வாடா. வரி காட்டு டிஸ்கோஸ் வசந்துக்கு போதண்டா. இவர் ரொம்ப தெளிவு. எவ்வளவு போட்டாங்க? என்ன அது கரண்டி? நானும் வீட்டுல அப்படிதான் சாப்பிட்டேன். அருமையா இருக்கும். அது கண்ணை குத்திராத. அவ்வளவுக்கு ஏற்கனவே விரல போச்சு. எடுத்தாலே கேட்ட சொன்ன அப்படி சாப்பிட்டா மேகி இருக்கும். என்ன இருக்கு? அவன் இருக்கிற பசியில புடிங்கி சாப்பிடுற அளவுக்கு சாப்பாடுனா இருக்கு. சாப்பிடுறீங்களா? ஜல்லி என்ன சாப்பிடுறான்? சாப்பிடு. ஸ்கூல்ல சாப்பிடுடா. வீட்டுல போயிடும். கண்ணை குத்திடுவான்னு நினைக்கிறேன். மேகி எப்படி எல்லாம் சொல்லுங்கப்பா. சூப்பர்ரா சூப்பர்ரா அருமைடா. இன்னொரு நாள் வந்து நம்ம பிரியாணி பண்றோம். நம்ம என்ன தெரியும்டா? என்ன பிரியாணி? வெஜ் பிரியாணி. பார்த்தேன். மஷ்ரூம் பிரியாணி. அது வேணா பண்ணுங்க. சாப்பிட்டு இந்த கேரட் பீன்ஸ் போட்டு வந்து கேரட் சாப்பிட்டுங்க. நீங்க இந்த மாதிரி உயிரை கொடுத்தனால தான் நீங்க உயிரோட வாழ மாட்டீங்க. அது மாதிரிலாம் பேசிருந்தீங்கன்னா டீசெண்டாக கிளம்பிடுவாங்க. அதுதான் சாப்பிட்டு நீ தான் என்ன பார்த்த சைட் அடிக்கிறியா? சைட்டு வேற அடிக்கிறான். அதை வசந்த் மட்டும்தான் போனான். அவன் எல்லாம் நல்லா தான் அடிக்கிறான். ஒத்துக்கிறான். அவனே ஒத்துக்கிறான். அப்போ நேரத்துல இருந்து வரான்டா அந்த பையன். எப்படிதான் வரான்? பெங்களூர்ல இருந்து தெரியலையா? ஆனா அது சொம்பு இங்கே ஸ்கிராட்ச் இங்கே 20 வருஷத்துக்கு சொம்பு. நீ என்ன சொல்ற? சீதனமா வந்தது. ஹாய் ஃப்ரெண்ட். சாயா சாப்பிட என்ன கம்முன்னு இருக்க மாட்டேன். நீ குடிச்சிடா அப்படியே தொண்டில
சாப்பிட்டாச்சு பணம் தூங்குவோமா? நீங்க போடுற லாஸ்ட் வாய் சொல்றதுக்கு எனக்கு கம்முனு கம்பிடுறா அதே பூச்சி தூக்கி நல்லா பால் பாக்கெட் சளி. பிச்சுக்கும். எனக்கு 2 நாளா ஜுரம், இவனுக்கு சளி, இவனுக்கு 3 நாளா சளி, அவனுக்கு நேரத்துல சளி, இவனுக்கு நேரத்துல சளி இருக்குது, உனக்கும் சளி. எல்லாம் மேகி நல்லா காரசாரம் பண்ணி சாப்பிட்டோம். எவன் வீட்டுக்கு போய் சளி கழிச்சு போறான்னு தெரியல. கரண்டியாவது விட்டு வைடா. போதண்டா. நாங்க வீட்டுல அந்த இதுவே விட்டு ஆமா, இல்ல. எங்க அம்மா கிட்ட சாம்பார் கழுவுறதுலாம் தேவையில்ல, நானே நக்கி தரேன். நானும் என் வீட்டுல அப்படிதான். ஆனா வெளிய இடத்துக்கு வந்திருக்கோம், டீசன்ஸ் பார்க்கணும். ம் அதெல்லாம் கிடையாது. சொக்கால இருக்கிற மேகி எடுக்கணும். இது மைக் கிடையாது. எல்லாம் ஒண்ணா போடுங்க. எல்லாம் இதுல போடுங்க. ஒண்ணா போடு. ஏன் கிராஸ் டெஸ்ட் தான் பண்ணுவியா நீ? வசந்த உங்க மத்தனும் கட்டா, நம்ம போயிட்டு சாமான் கழிக்கலாம். ஏய் கடவுளா வாடா, கழுவி தரேன். சிங்கிள் மீனிங்ல தான் சொல்றான், நான் டபுள் மீனிங்ல சொல்றான். அவன் ஒழுங்கா தான் சொல்றான். உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன்றேன். அம்மி மணி 2:50. என்ன கிளம்பணுமா? 5 நிமிஷம் ஆகுது கழுவிடுறேன். கழுவுது. கழுவிடுங்க. அதுக்குள்ள ஏதாவது பேசிட்டு இருங்க. கழுவி எடுத்துன்னு வந்து கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லிட்டு கிளம்பிடலாம். அதுதான் ஓகே. இது சயின்ஸ். சூர்யா கூட எடுத்துக்காடா. ஆமா நானே இது கண்ணு தெரியல பாக்குறேன். எப்படா இது? எப்படி எங்க அக்கா அடம்பு சேர்த்தாங்க அது. சூர்யாவா? ஓடா அந்த பீச்ல பீச்ல இருக்குமே அதுடா. அம்மா அதுதான் பாத்தேன். ஓட்டமே ஹார்ட்டாக்கே வந்துச்சு. செகண்ட் அட்டாக் வந்துச்சு. செத்து பார்த்ததாரா. எவ்வளவுடா அது எடுக்கிறதுக்கு? போட்டோ எடுக்கிறதுக்கு 100 ரூபாய், பிரிண்ட் போறதுக்கு 100 ரூபாய், மொத்தம் 100 ரூபாய் சொல்லிட்டு போயா. போட்டோ போடுவாங்களா? போட்டோ வேணாம். என்னது? போட்டோ எடுக்காத இப்ப பிரிண்ட் போடுவாங்க. அப்ப எதுக்குடா ஸ்ட்ரைட்டா 200 ரூபாய் வைக்க வேண்டியதானே? அதே மாதிரி போட்டோ எடுக்கிறதுக்கு 100 ரூபாவா? பிரிண்ட் அதே மாதிரி போட்டோ எனக்கு ஒண்ணு வேணும். தளபதி கூட. ஆமா, நீ தலை கூட எடுத்துக்கோ, நான் தளபதி கூட எடுத்துக்கணும். அப்ப இவன் யார் கூட எடுத்துப்பான்? இவன் சாமி 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 பொறுமை பொறுமை. உங்க தங்கச்சி பேசுறோம்ல. பக்கத்து முக்கியமானது உனக்கு. மொத்த இடம் மட்டும் கிளீன் நான் போயிட்டு அதுல ரெடி பண்ணிடுறேன். இதுல எதுல நிக்கிறீங்க? இதுல தான போன் இருக்கு. தொடப்பம் போற குறான பெரியறேன். சமஸ்டம்பா, என் வேலை முடிஞ்சதுப்பா. நான் பண்றேன். இப்படி எடுத்து வைப்பா, அப்படியே நான் அதுல படுத்துக்கிறேன். அப்படியே பேசுவோம். பத்துனே வா. ஆமா, அதான் பேச வேண்டியதுதான். ஐயா போன் எடு, போன் எல்லா போனையும் எடுத்து போடுறான். எவனுமே கழுவ மாட்டேன். நானும் எங்க அம்மா மட்டும் தான் கழுவின்னு போவேன். எங்க அம்மா கால் வச்சா நான் போய் கழுவுவேன். நான் அவங்க பாதி சாமா பிரிச்சுப்போம். 50-50. அப்பா இதுல கழுவு, அண்ணன் எதுல நான் பாத்துக்கிறேன். எங்க வீட்டுல எங்க அம்மா உடம்பு சொல்லி எங்க அப்பா அதுக்கு வேணும்னா 2 தட்டு எடுத்து போவாரு. ஒரு ஆளுக்கு எதுக்கு 2 தட்டு? பாதி வச்சுக்க சாப்பிடுவேன். எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கு தலைவலி ஜுரம் தான். நான் பாத்திரம் தேய்ப்பேன், வீடு பெருக்குவேன், வீட்டை கிளீன் பண்ணிட்டு கோயில் பண்றேன். வீட்டை பெருக்கிட்டு நைட்டு தோசை ஊற்றி குத்துட்டு எல்லாருக்கும் அதான் பண்ணுவேன். வசந்தே ஒண்ணுல சும்மா தான் கூப்பிட்டாங்க. என்னத்து கேஸ் என்ன வச்சிருக்க? சிலிண்டர் ஆஃப் பண்ண தெரியுமாடா? வந்து கேட்டான் பச்சை பால் வைப்பை பிடிக்க விட்டு வந்துட போற. ஏன் பால் வச்சுக்கிறான்டா? யாருக்கு? நம்மளுக்கு தான். நம்ம தான் கேட்கவே இல்லையே. இல்ல ஸ்டவ்ல போட்டு கொதிக்க வச்சுக்கிறான். வீட்டுக்கு வந்தா பால் பழம் கொடுப்பாங்க. பச்சை பச்சை பால் தர. பச்சை பால் மேகி பச்சை பால் வேண்டாம். மேகி பூஸ்ட் வீட்டுக்கு பேர்ல கக்கு சொல்லிட்டு உட்கார போறோம். நீங்க போற பீய வச்சிட்டு முனிரியா இதுவே நல்லா இருக்குயா. கையில 10 நல்லா இருக்குதுல்ல. கேமரா இருக்குடாங்க. வெட்டக்ஸ் காட்டுறா. பின்னாடி கரியே இல்லையா? அங்க எங்க காட்டு போறாங்க? எலும்பு தான் இருக்குது. ஐயோ ஐயோ அக்கௌண்ட்ஸ் பிடிக்குமா? மேதாவி போடுது. எவ்வளவு இல்லடா அக்கௌண்ட்ஸ் ராமானுஜா. இவரு அக்கௌண்ட்ஸ் ராமானுஜா. கேமரா மாறிக்கத்தோட பிறந்தவன்டா. ரன் பண்ணாராம் போல. மேகியே 10 நிமிஷம். ஐஸ்கிரீம் வித்து பையன் கிட்ட வண்டி சைடு கொடுக்க வேணாம்னு சொன்னதப்பா.
இங்க பாரு கரெக்டா பாரு அந்த கேமரா எடுத்தா போய் உட்கார்றான். எல்லாம் புடி கூட்டுற போறானே. இவன் லேண்ட் தான் கத்துக்காண்டா வீட்டுல இங்கதான் கரண்டி கிண்டுவேன் இங்கதான் உக்காருவேன்னு. அதான் சொன்னேன் வீட்டுக்கு கூட்டின்னு வரப்ப எத்தனை லாங் மார்க் வச்சாம இல்லடா அங்க போய் இந்த கொரோனா டைம்ல இந்த கடை பேங்க் எல்லாம் பண்ண ரவுண்டு போட்டிருப்பான் 2 மீட்டருக்கு 3 ரவுண்டு அந்த மாதிரி ரவுண்டு போட்டு வச்சுக்கிறான் மச்சான் இவன். எப்படி ஒரு பூஸ்ட்ல 4 டம்ளர் கலப்பியா? 2ல 4ஆ? ஆமாண்டா ஒருத்தர் 1 2 பேர் போலாம். போலாமா? போலாம் போலாம். உள்ள குச்சிருப்போம் 2 பேர் போலாம். டம்ளர் உள்ள போய் குச்சிரு உள்ள பூஸ்ட்ல. அது பூஸ்டா இல்ல டிஎஸ் 50 அது பொண்ணுல 2 பேர் போலாமா? என்ன சவுண்ட்? போனமே பூஸ்ட்ல சாஸ் ஊத்தவா? டேய் பைத்தியக்காரன் நாயே சேவாலே விடுடா அவனை. ஒரு எக்ஸ் பண்ணுவேன். ஐயோ பூஸ்ட் இருக்குடா நான் பிடிச்சிட்டேன். அதுல கொட்டியா அந்த பூஸ்ட் கூட நக்கி நக்கி சாப்பிடுவேன். அவன் அதுல போட்டு கொண்டா கஞ்சா கஞ்சா பாப்பல நமக்கு கொஞ்சம் அப்படியே சாய்க்கிறான். நானும் அப்படிதான். பகல் ரிட்டர்ன் பையா பையா வயா வயா இல்ல அங்க அது ஒட்டுன்னு இருக்கும் போட்டா வந்தோம் சும்மா இல்லடா ஒட்டுமே இல்லையே எதுவுமே வரலையே. என்னதான் பூஸ்டர் பால்ல கலந்து குச்சாலும் தனியா சாப்பிட்ற டேஸ்டே தெரியும். நக்கி நக்கி சாப்பிடுறேன். அதுவும் ஹார்லிக்ஸ்லாம் இன்னும் பயங்கரமா இருக்கும். ஏன் பண்ணிட்டீங்களா அது இல்ல எல்லாத்துக்கும் என்னையா சொல்லுங்க. நீ எதை கையா வைக்காத மாதிரி பேச. 2 போட்டுடா. ஏய் பூஸ்டர் சொன்னேன்டா. பூஸ்ட் ரைட் தான் நான் சொன்னேன். பூஸ்டர் தான் சொன்னேன். போறா அரவர ஏ போடா நிறைய போடாதடா. ஏய் கொஞ்சமா போறணும். கேன்சல் ஆகும்டா. ஏய் அதுல பாதி போடுறா. யோ பூஸ்ட் குடிக்கிற ஒத்த கேன்சர். சாடிக்காதே முன்னால பூஸ்ட் குடிக்கிற ஆசையே போச்சு. மேகி சாப்பிடுறப்ப அப்படிதான் சும்மா இல்ல. நீ போற இதுல இருந்து ஆரம்பிச்சா கம்முன்னு இருக்க. இப்போ பூஸ்ட்ல வந்து கேன்சர்ல வந்து நிக்குது. நீ எங்களை வீட்டுக்கு அனுப்ப போறதில்ல. நீ ஸ்ட்ரைட்டா ஏசிக்கு போயிட்டு போகலான்னு போற போறீங்க. ஐயோ கம்முன்னு ஏரியா சாவடிக்காது. ஐயோ உண்மையை சொன்னா கோவம் இருக்குதா? என்ன நீ குடிக்காத அப்ப மூட்டை உட்காரு. அது அப்படி அதெல்லாம் சொல்றேன். அப்புறம் என்ன எதுக்கு சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அப்புறம் ஏன் சொல்ற? பால் தட்டி விட்டு போறேன். நான் எதுவும் பண்ண மாட்டேயா? நான் எதுவும் பண்ண மாட்டேயா? லைட் ஆகுது பூஸ்ட். கையை ஐயோ அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்